நியாயாதிபதிகளினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் இப்படி வாசிக்கிறோம். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவருடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் மூட்டினார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் மேல் கோபம் உண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்புக் கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்களுடைய பகைஞரின் கையிலே விற்று போட்டார். 16ஆம் வசனம். கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார். அவர்கள் கொள்ளையிடுகிறவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார்கள். விசேஷமா இந்த வேளையில் நம்முடைய சந்ததிக்காக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 3வது சந்ததி. முதல் சந்ததி எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேலர்கள் மோசேயை கொண்டு தேவன் ரட்சித்தார். அவர் உலகத்திலிருந்து மாயாபுரியாகிய இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு கடலுக்குள்ளாக செங்கடலுக்குள்ளாக நுழைந்து ஞானஸ்தானத்துக்குள்ளாகி மேகத்துக்கு கீழாக பரிசுத்த ஆவியானோருக்குள்ளாகி அவர்கள் வனாந்திரத்தில் இருந்து அவருடைய கீழ்ப்படியாமையினாலும் அவருடைய அவிசுவாசத்தினாலும் அந்த சந்ததி வனாந்திரத்திலே மரிச்சிட்டாங்க. அது முதல் சந்ததி. மோசே அவர்களை முன்னின்று நடத்தினார். அதற்கு பிறகு யோர்தானை கடந்து கானான் தேசத்துக்குள்ளாக போய் யோசுவாவினுடைய தலைமையின் கீழ் அந்த 20 வயதுக்கு உட்பட்டவர்களாய் இருந்த இஸ்ரவேலர்கள் போய் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். யோசுவா அவர்களை எல்லாவற்றையும் பங்கிட்டு கொடுத்தான். அப்பொழுதே காம்ப்ரமைஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒத்த வேஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இரண்டாவது சந்ததியில் ஒத்த வேஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யோசுவாவுடைய அந்த லீடர்ஷிப்ல காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. நான் வசனங்களை நான் காண்பிக்கிறேன். யோசுவாவும் மரித்தான். யோசுவாவுடைய காலத்தில் இருந்த பிதாக்கள் மரித்தார்கள். செகண்ட் ஜெனரேஷன் முடிஞ்சிருச்சு. தேர்ட் ஜெனரேஷன், மூன்றாவது சந்ததி எழும்பிற்று. அதான் 10ஆம் வசனம். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு தேர்ட் ஜெனரேஷன் எழும்புது பாருங்க. கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலருக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. டேஞ்சர். நாம் ஜாக்கிரதையாய் எடுக்க வேண்டிய காரியம் இது. அவர்கள் கர்த்தனாகிய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய உலகத்தாரை, தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை, உலகத்தாரை எப்படி பாருங்க. இதான் டேஞ்சர். சுற்றிலும் இருக்கிற இந்த வார்த்தையை பாருங்க. 12ஆம் வசனம். வாலிப பிள்ளைகள்லாம் கவனிக்கணும். உங்களை சூழ்ந்து இருக்கிற உலகத்தாரை பார்த்து அவர்களுக்கு ஒப்பா ஒரு வாழ்க்கை வாழணும். நிக்க முடியல. உங்களுக்கு முன்னால இருக்கிறதான பேரண்ட்ஸ் நின்ன அளவுக்கு உங்களால் நிக்க முடியல. டவுன் டவுன் டவுன்.
அவங்க பிழைச்ச மாதிரி நான் பிழைக்கணும் என்னத்திற்கு? அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணது போல நான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் என்னத்திற்கு? அதுக்கெல்லாம் விசுவாசம் வேணும். அதுக்கெல்லாம் தேவன் அழைச்சிருக்கணும். என்ன வார்த்தைகள்! அப்படியே இறங்கி 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 அந்நிய ஜனங்களையும் அந்நிய தேவர்களையும் உலகத்தையும் பின்பற்றி உலகத்தை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார்கள். கர்த்தர் விற்று போட்டார். அருமையான பெற்றோரே, அருமையான பெற்றோர், இப்படி நாம சேர்க்கப்பட்டுருவோம். நாம போயிடுவோம். அந்த நிலைமையை நாம் பார்க்காமலே கூட போயிடுவோம். நாம் கண்ணால இருந்து பார்க்க மாட்டோம். நாம் சேர்க்கப்பட்ட பின்பு, நாம் கல்லறைக்கு சென்ற பின்பு, இது எப்படி இருந்தா என்ன, எப்படி போனா என்ன அப்படின்னு வந்துருவோம். நித்தியத்துல வந்து நிக்கணுமே. நாம சேர்க்கப்பட்டு நித்தியத்துக்கு போயிடுவோம். இந்த சர்க்கிள் கரெக்டா இருக்கணும்ல. கை கோத்தா நான் இருக்கேன். நித்தியத்துல போகும் பொழுது அப்படி கை கோக்கிறப்ப மனைவி, புருஷன், முதல் ஆளு, ரெண்டாவது ஆளு, மூணாவது ஆளு, நாலாவது ஆளு, அப்படி எல்லாம் கை கோத்து சம்திங் மிஸ்ஸிங் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நீங்க சந்தோஷமா இருந்துருவீங்க. அங்க இல்ல அப்படின்னா வேற எங்க இருக்கணும்? எல்லாம் யோசிச்சு பதில் சத்தமா சொல்லுங்க. அங்க இல்லைன்னா இங்கதான் இருக்கணும். 3 இடம் இல்ல, எத்தனை இடம் தான்? 2 இடம் தான். அங்க இல்லைன்னா வேற ஒரு இடம். சந்தோஷம் கொண்டாடுவோம். நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதலில் அவர்கள் உயிர்த்தெழல அப்படின்னா அது அநீதிமான்களுடைய துன்மார்க்கருடைய உயிர்த்தெழுதல் தான். 2 உயிர்த்தெழுதல் உண்டு. முதல் உயிர்த்தெழுதல் நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதல். அதிலே நாம் உயிர்த்தெழுதணும். நாம் மரித்திருப்போமானால், நாம் கல்லறைக்கு சென்றிருப்போமானால், மண்ணோட நாம் மண்ணாக இருப்போமானால், அவருடைய வருகையில் எக்காலம் துணிக்கையில் ஒரு க்ஷணப்பொழுதில், ஒரு இமைப்பொழுதில் முதலாம் உயிர்த்தெழுதல். அவ்வளவுதான். நாம் இருக்கிற இடம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, மேலே எழும்பிடுவோம். முதலாம் உயிர்த்தெழுதல், அதிலே ஏறினோம். முதலாம் உயிர்த்தெழுதல பங்கடைந்தவன் பாக்கியவான். அது முதலாம் உயிர்த்தெழுதல இல்ல. அடுத்த உயிர்த்தெழுதல் என்ன அப்படின்னா நியாய தீர்ப்புக்கென்று துன்மார்க்கருடைய அநீதிமானுடைய உயிர்த்தெழுதல். இந்த பாரம் எத்தனை பேருக்கு இருக்கு அப்படின்னா கொஞ்சம் பேருக்கு தான் இருக்கு. நித்தியத்தை குறித்து தரிசனமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா நித்தியத்தை குறித்து தானே ஒரு விஷனே கிடையாது. நியாய தீர்ப்பு, விஷன், மறு வருகை, உயிர்த்தெழுதல், நித்திய காலமாய் காலம் இருக்க போறது, அந்த தரிசனத்தை எல்லாம் மறைச்சு இந்த பூமியே சாசனம், பூமியினுடைய வாழ்க்கை, இதையே பார்த்து அடுத்த சந்ததிக்கு பிரியமானவர்களை நாம் எதை வச்சுட்டு போறோம்? தேர்ட் ஜெனரேஷன், 3வது ஜெனரேஷன். இது இஸ்ரவேல் சமஸ்தானத்தினுடைய ராஜாங்கம். தாவீது எக்ஸலண்டா இருந்தார். தாவீதினுடைய அரசாட்சி. தாவீதுக்கு பிறகு சாலமோன், காம்ப்ரமைசர், ஒத்தவேஷக்காரன். சாலமோனுடைய சன், 3வது ஜெனரேஷன் முடிஞ்சு போச்சு. ரெகோபயாம், உலகம் அப்படியே சரிவு, டிக்ளைன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதான் இஸ்ரவேலருடைய காரியம், அல்லது ஆதியில் உள்ளதான இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கிறதான ஒரு காரியம். ஸோ இதனால அடுத்த 3வது ஜெனரேஷன் கர்த்தரை அவர்கள் அறியாதபடிக்கு சோரம் போனார்கள், கர்த்தர் விற்று போட்டாருங்கிறது காரியத்துக்கு முன்னதாக இந்த நாளில் அவர்களுக்குரிய வசனம் கிடையாது. பெற்றோர்களாகி நமக்கு உபாகம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல முதல் சந்ததி இருந்த
மோசே இவைகளை குறித்து என்ன சொன்னாருங்கிறத பார்ப்போம். உபாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். உபாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து. வசனத்தை நிறுத்தி நிதானமா நம்ம வாசிக்க கேட்போம். 16வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் சகல ஜனங்களையும் நீ நிர்மூலமாக்கணும். அதாவது மோசே என்ன சொல்றாருன்னா, மோசேக்கு இப்ப அவருடைய டைம் முடியுது. அவர் பிதாக்களுடைய கல்லறைக்கு அவர் போறார். அப்ப யோசுவாவையும் யோசுவாவின் கீழே இருக்கிறதான சகல ஜனங்களையும் பார்த்து மோசே அவர் உரைக்கிறதாவது, ஜனமே, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு உன்னை தேவன் அனுப்புவார். அங்க போனவனு நீ என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தர் ஒப்பு கொடுக்கும், உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கிறது எதுவோ அந்த சகல ஜனங்களின் நிர்மூலமாக்கு. உன் கண் அவர்களுக்கு இறங்காதிருப்பதாக, அவர்களுடைய தேவர்களை நீ சேவியாமல் இருப்பாயாக, அது உனக்கு என்னவா இருக்கும்? கண்ணி. இது யாருடைய வார்த்தை? யாருடைய வார்த்தை? யோசுவாவுடைய வார்த்தையா? மோசேயினுடைய வார்த்தை. மோசே இருந்த நாட்களிலே ஜனங்களுக்கு சொல்லி அனுப்புறார், நான் வர முடியாது, நான் கோவப்பட்டேன், நான் விசுவாசப்பட்டேன், கோவப்பட்டேன், நான் செய்த பொல்லாப்பின் நிமித்தமா கர்த்தரை என்னை அனுமதிக்கல, யோசுவா அவங்களை முன்னின்று நடத்துவான், போய் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிற சகல ஜனங்களையும் நீ நிர்மூலமாக்கு. ஓகே. 17. அந்த ஜாதிகள் என்னிலும் ஜனம் பெருத்தது, அதை துரத்தி விடுவது எப்படி என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டாயானால் என்ன செய்யணுங்கிறத சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் என்னால முடியாது. இதை நீங்க வாசிச்சுட்டு வரும்பொழுதே நீங்க என்ன யோசிச்சுட்டே போகணும் அப்படின்னா, நான் பின்னால சொல்றதை நீங்க முன்னாலே கற்பனை பண்ணிக்கணும். மாம்சம், மாம்சத்தினுடைய கிரியைகள். எப்படிங்க? மாம்சம், மாம்சத்தினுடைய கிரியைகள் எப்படி வாசிக்கும்? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் சகல துர்க்குணத்தையும் என்ன செய்வாய்? நிர்மூலமாக்க கடவாய். சகல இச்சைகளையும், சகல மாம்சத்தின் இச்சைகளையும், சகல ஆசைகளையும், சகல துர்க்குணத்தையும், சகல கோபத்தையும், மூர்க்கத்தையும், கூக்குரலையும், தூஷணத்தையும், பொருளாசையும், சுயநலத்தையும், தனக்கானது தேடுறதையும், பொறாமையும், பெருமையும் என்ன செய்ய கடவாய்? நிர்மூலமாக்க கடவாய்ங்கிறத விட்டுறாதீங்க. நம்ம பின்னால அவைகளை நாம் தியானிப்போம். ஆரம்பத்திலிருந்து அந்த சிந்தையோடையே வாங்க. சகல கர்த்தர் உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் சகல துர்க்குணத்தையும் நிர்மூலமாக்க கடவாய். உன் கண் உன் இச்சைகளுக்கு இறங்காதிருப்பதாக, அது உனக்கு கண்ணி. ஏதாவது ஒரு இச்சையை நீ நிர்மூலமாக்க ஸ்பேர் பண்ண அப்படின்னா அது உனக்கு கண்ணி. இது எப்படி என்னால துரத்தி விட முடியும்? கோபத்தை என்னால எப்படி துரத்தி விட முடியும்? எப்படி என்னால மூர்க்கத்தை, கூக்குரல, தனக்கானது தேடுறத, பெருமையை இதனால எப்படி துரத்தி விட முடியும்? ஒன்று இருதயத்தில் சொல்லிக் கொண்டாயானால். 18ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும் செய்ததையும் உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும், உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும், அடையாளங்களையும், அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கை, ஓங்கிய புயத்தை நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார். நாம் எப்படிப்பட்ட பாரம்பரியத்துல இருந்தோம் தெரியுங்களா? எப்படிப்பட்ட பாரம்பரிய கட்டுல இருந்தோம்? சில பாரம்பரியமான சில கட்டுகள் இருந்தோம், பாவ கட்டுல இருந்தோம், துர்க்குணத்துல இருந்தோம், குடியில இருந்தோம், வெறியில இருந்தோம், துன்மார்க்க உலையில கிடந்தோம், பித்தலாட்டம் பண்ணிட்டு இருந்தோம், கண்ட கடத்துல கை வச்சுக்கிட்டு இருந்தோம். தேவன் நம்மளை ரட்சிக்கல, தேவன் ரட்சிக்கல. அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் ரட்சிக்கல. எவ்வளவு இச்சைகள், எவ்வளவு துர்க்குணம், எவ்வளவு வேசித்தனம், எவ்வளவு விபச்சாரம், எவ்வளவு சுய புணர்ச்சி, ஆண் புணர்ச்சி, குடி, வெறி, கலியாட்டு விடுதலை பண்ணல, புறப்பட பண்ணல, புறப்பட பண்ணினாரு. அதை நினைத்துக்கொள். எகிப்துக்கு என்ன
இஸ்ரவேல், நீ எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின அந்த பலத்தை செய்யல, நீ ஓங்கிய பயத்தை நீ நினைச்சுப்பார், பயப்படாம இரு, கர்த்தர் உனக்கு செய்வார். 20ஆம் வசனம், நீதியா இருந்து நீ அப்படி ஜனங்களை அழிச்சிட்டு போகும் பொழுது அந்த ஜனங்களை என்ன செய்வார்கள் என்றால், அந்த 7 விதமான ஜாதிகள் அந்த கானானில் உனக்கு தப்பி ஒளித்துக் கொள்ளுகிறவர்கள். உனக்கு தப்பி எங்க ஒளித்துக் கொள்ளுகிறவர்கள்னா குகையில போய் ஒளிந்துக்குவாங்க. நீ போவே அந்த ஜனத்தை அழிக்கலாம் அப்படின்னு, தேசத்தினுடைய ஜனங்கள் எல்லாம் அழிக்கலான்ட்டு நீ போவே, அவங்க என்ன செய்வாங்க, அவங்க அங்கேயே இருந்து பொழைச்சவங்க, அவங்க எந்த மலையில ஏறிக்கணும், எந்த குகையில போய் ஒளிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். நீ உடனே முழிச்சிடாத, பயப்படாத. நான் அதுக்கு என்ன சொல்றேன், அவங்க தப்பித்தாங்கன்னா, அவங்க குகையில போய் ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள் என்றால், நான் என்ன செய்வேன் அப்படின்னா, அழிந்து போக மட்டும் உன் தேவனாய் கர்த்தர் அவர்களுக்குள்ளே எதை அனுப்புவார், குழவிகளை அனுப்புவார். இந்த ஜனங்கள் துரத்திட்டு போறாங்க, அவங்க ஓடி போய் ஒரு குகையில ஒளிஞ்சிட்டாங்க. நம்ம ஜனங்களுக்கு ஒண்ணும் எங்க இருக்காங்கன்னு தெரியல, மறைஞ்சிட்டாங்க. இப்ப நம்ம என்ன செய்வோம், தேவன் என்ன அனுப்புவார், குகைகளுக்குள் எதை அனுப்பிச்சு விட்டுருவார், குழவிகளை அனுப்பிச்சு விட்டாரு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஜனங்கள் என்ன செய்வாங்க, வெளியில வந்தாகணும். வெளியில வந்தா நீ என்ன செஞ்சிரு, வெட்டிடு. ஆக்சுவலா நம்மோடு கூட நம்ம கையில வெட்டி சாய்க்கிறதுக்கு யார் ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கா, கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். சாச்சிடு, வெட்டிடு, இந்த இச்சையை வெட்டிடு, இந்த துர்க்குணத்தை வெட்டிடு, இதை சாச்சிரு, இதை சங்கரிச்சிரு, நிர்மூலமாக்கிடு, ஒளிச்சிரு. இது ஒளிஞ்சுகிட்டு இருக்கு, இது ஒளிஞ்சுகிட்டு இருக்கு, இது ஒளிஞ்சுகிட்டு இருக்கு, இது ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. டோன்ட் ஸ்பேர் இட், அதை ஸ்பேர் பண்ணாத, தப்ப விடாத, ஒளிச்சிரு, அழிச்சிரு. நான் எப்படியாவது வெளியில கொண்டு வந்துறேன். யார் அந்த குழவி? அந்த குழவி யாரு? ஒத்துப்பட்டு குடும்பத்தில் உள்ளவர்கள் தான். சில பேர் கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. சில குழவிகள், தேவன் சில குழவிகளை அனுப்புவார். சில புருஷன் குழவியா இருக்கலாம், மனைவி குழவியா இருக்கலாம், இன்லா குழவியா இருக்கலாம், சபையிலே சகோதர சகோதரிகள் குழவியாக இருக்கலாம், வேலை ஸ்தலத்துல குழவி இருக்கலாம். கொட்டுறது எதுக்காக மறந்துடாதீங்க, கொட்டுறது எதுக்காக? ஒருத்தர் கொட்டும் பொழுது அந்த குழவி கொட்டும் பொழுது உள்ள இருந்து என்ன வருது, மறைந்திருக்கிற ஒளிந்திருக்கிற அந்த துர்க்குணம், அந்த அரக்கன், அந்த கானானியன், அந்த எபூஷியன், அந்த துர்க்குணம், அந்த கோபம் சரிக்கு சரி பண்றது, அந்த துர்க்குணம் வெளியில வருது. வெளியில வந்த உடனே என்ன செஞ்சணும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையால் அதை என்ன செய்யணுமா, நிர்மூலமாக்கு, சங்கரிச்சிரு. தேவன் எவ்வளவு நமக்கு அனுசாரியா இருக்கார் பார். ஆண்டவரே, நாம் என்ன நினைக்கிறோம், குழவி கொட்டுது, குழவியாய் இருக்கிறார்கள். எப்படி வைக்கலாம், குழவியாய் இருக்கிறார்கள். யாராவது ஒரு குழவி கொட்டிடுச்சு அப்படின்னா என்ன செய்யலாம், குழவியாய் இருந்து கொட்டுகிறார்கள் அப்படிங்கறத இப்ப நம்ம என்ன செய்யலாம்னு ஸ்டேட்டஸ்ல வைக்கிறான். யாருக்கு பாடம், யாருக்கு பாடம், அது யாருக்கு பாடம்? ஏய், நீ குழவியா என்ன கொட்டிட்ட, எனக்கு புரியல நினைச்சுக்கிட்டியா, நீ கொட்டிட்ட தெரியுமா? பெரிய கண்டுபிடிப்பு, ரெவலேஷன். இது பெரிய, இஸ் இட் ரெவலேஷன்? இது பெரிய வெளிப்பாடு. கர்த்தர் உன்னிடத்தில் இரக்கமா இருக்கிறார். நீ ஸ்டேட்டஸ் வைக்கிற, எதுக்கு குழவிய தேவன் அனுப்பிச்சாருங்கிற சித்தாந்தமே தெரியல. கொற்றவனை பகைக்கிறோம், குழவிய பகைக்கிறோம். ஆவிக்குரிய மதியினர்கள். கர்த்தர் என்னிடத்தில் என்கிட்ட தப்பித்துக் கொள்ள பாக்குற, ஒளிந்து கொள்ள பாக்குற, மறைந்திருக்கிறதான துர்க்குணத்தை வெளியில கொண்டு வர்றதுக்கு என்னுடைய பொருளாசை, என்னுடைய பண ஆசை, என்னுடைய கௌரவம், என்னுடைய ஈகோ, என்னுடைய செல்ஃப், என்னுடைய சுயம், என்னுடைய கோபம், என்னுடைய இச்சை எல்லாம் வெளியில கொண்டு வர்றதுக்கு ஒருத்தர் கொட்டா வெளியில வருது. இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, குழவி அடிக்க கூடாது. குழவிதான் எனக்கு என்ன செய்யுது சொல்லுங்க, என்ன சர்வ் பண்ணுது. தேவன் அனுப்புகிறார்.
குழவிகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி செலுத்த. தேவன் அனுசாரியா இருக்கிறார். நித்தியத்துல போய் பார்ப்போம் என்னென்னலாம் உன் வாழ்க்கையில குழவிகளை அனுப்பிச்சேங்கிறத. நீ என்ன செஞ்சிட்டன்னா குழவி அடிச்ச மேன், நீ குழவியை வீழ்த்தின. தப்பித்துக் கொள்ள போகிறதான அரக்கனை அடிடான்னா நீ குழவி அடிச்ச. நீனு அதனாலதான் இவ்வளவு துர்க்குணத்தோட இருக்க. நீனு துர்க்குணம் துர்க்குணம். கடந்த நாட்களில் செய்த மதியீனமான காரியங்களை செய்யாதீங்க. நன்றியதில் உள்ளவர்களாய், தேவனுக்கு அனுசாரிய நன்றிகள் உள்ளவர்களாய் இருங்க. நன்றி தகப்பனே, என்ன கொட்டுகிறேன் இந்த குழவிக்காக, இந்த மனுஷனுக்காக, இந்த மனுஷிக்காக, இன்னாருக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி. என் மாம்சம் வெளியில வரட்டும், என்னோட துர்க்குணம் வரட்டும், நான் சாகடிக்கட்டும், சங்கரிக்கட்டும். உபாகமும் 7ஆம் அதிகாரம், நல்ல வார்த்தை பாருங்க. ஒப்பு கொடுக்கும் சகல ஜனங்களை நீ நிர்மூலமாக்க கடவாய். உன் கண் அந்த மாம்சத்தினுடைய இச்சைகளுக்கு இறங்கக்கூடாது. ஓகே. 20ஆம் வசனம், சிலர் என்ன சில இச்சைகள்லாம் உனக்கு தப்பி ஒளித்துக் கொள்ளுகிறவர்கள் அழிந்து போகும் மட்டும் குழவி அனுப்புவார். அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரவுமான தேவன். 22ஆம் வசனம், அருமையான வசனம் 22. அந்த ஜாதிகளை, அந்த இச்சைகளை, அந்த ஜாதிகளை, அந்த இச்சைகளை அந்த உன் தேவனாகிய கர்த்தர் எப்படி துரத்துவாராம்? கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்துவார். கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, ஒரே நாள்ல இல்ல, ஒரே நாள் நோ நோ, கொஞ்சம் கொஞ்சமா. இச்சைகள் எல்லாம் ஒரே நாள்ல என்ன ஆயிடாது அப்படின்னா, ஒரே நாள்ல நோ, இப்படி சங்கரிக்க முடியாது. அது தேவனுடைய சித்தம் அல்ல. நல்ல ஒரு ஆறுதலான ஒரு என்கரேஜ்மெண்ட் வேர்ட்ஸ். ஆண்டவரே, என் மாம்சத்துல இன்னும் அப்படி இருக்கே, என் மாம்சத்துல இன்னும் துர்க்குணம் இருக்கே அப்படின்னா, ஆதியில இருக்கிறது இன்னும் இருக்க கூடாது. 20 வருஷத்துக்கு முன்னால நான் சத்தியத்தை கேட்டேன், அதே அரக்கன் இன்னைக்கு இருக்கிறான் அப்படின்னா, நோ நோ நோ. அதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னால, 25 வருஷத்துக்கு முன்னால, 15 வருஷத்துக்கு முன்னால கண்ட அந்த ராட்சசர்களை இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நோ, சம்திங் கோளாறு. அதெல்லாம் ஒளிஞ்சிருச்சு, அதெல்லாம் ஒளிச்சிட்டேன், அதெல்லாம் ஒளிஞ்சிருச்சு, அது ஒளிஞ்சிருச்சு, இது ஒளிஞ்சிருச்சு, இது ஒளிஞ்சிருச்சு, இது ஒளிச்சிட்டேன், இந்த காரியத்தை ஒளிச்சிருக்கேன், இந்த காரியத்தை ஒளிச்சிருக்கோம், இந்த காரியத்தை ஒளிச்சிருக்கோம், இந்த காரியத்தை ஒளிச்சிருக்கோம். இந்த துர்க்குணம், இந்த இச்சை, இந்த சுயம். பிரைஸ் லார்ட். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இருக்குமான்னு கேட்டா இருக்கும், இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாய் தேவன் துரத்துவார். ஏன் அப்படின்னா, நீ அவர்களை ஒருமிக்க என்ன செய்ய வேண்டாம், நிர்மூலமாக்க வேண்டாம். அப்படின்னு ஒட்டு மொத்தமாய் நீ நிர்மூலமாக்கினால் பெருமை, ஆவிக்குரிய பெருமை உன்னிடத்தில் என்ன ஆகும்? பெருகி போகும். யார் காட்டு மிருகம் அப்படின்னா, எது காட்டு மிருகம் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் பிரைட். ஸ்பிரிச்சுவல் பிரைட், ஆவிக்குரிய பெருமை. நான் பார், உன்னை விட நான் எவ்வளவு பரிசுத்தன், எவ்வளவு நான் நிர்மூலமாக்கியிருக்கேன், எத்தனை இச்சைகளை நான் வீழ்த்திருக்கேன், எவ்வளவு பரிசுத்தன் பார் அப்படின்னா, அவன் யார் சொல்லுங்க அப்போ? பீஸ்ட், வைல்ட் பீஸ்ட், காட்டு மிருகம். அப்படி தேவன் என்ன செய்ய மாட்டார் அப்படின்னா, நீ ஆவிக்குரிய பெருமையில வீழ்ந்து போகாதபடிக்கு தேவன் என்ன செய்வார் அப்படின்னா, அதுக்காக தான் எப்பொழுதுமே என்ன நினைக்கணும் அப்படின்னா, என்ன தாழ்மை அப்படின்னா, இன்னும் தேவன் எப்படி நம்மளை துரத்துவார்? நம்மளுடைய மாம்சத்தினுடைய இச்சைகள் எல்லாம் எப்படி துரத்துவார்? எப்படி? கொஞ்சம் கொஞ்சமாய். அப்ப இன்னும் உள்ளர சரக்கு இருக்கு. இதுவே என்ன நான் தாழ்மையா இருக்கிறதுக்கு, நான் முற்றிலும் பரிசுத்தன், we should not say, சொல்லக்கூடாது. இன்னும் இருக்கு, இன்னும் இருக்கு. நான் வண்டி வண்டியா, லோடு லோடா இருக்கு, இன்னும் உள்ளார இருக்கு. அதை கண்டு இனக்கண்டு 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 நாம் அழிக்கிறத விட்டுட்டு, நாம் ஏற்கனவே சாதிச்சதைகளை கொண்டு, ஏற்கனவே அடைஞ்ச நீதியை கொண்டு, ஐ எம் சம்திங் கிரேட் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. காட்டு மிருகம் அப்படி நிர்மூலமாக்கினால் காட்டு மிருகங்கள் உன்னிடத்தில் பெருகி போகும். உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர்கள் அழிய மட்டும் அவர்களை மிகவும் கலங்கடிப்பார். அவருடைய ராஜாக்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பார்.
இதெல்லாம் இதெல்லாம் யார்கிட்டயும் சொல்லி அனுப்பிச்சிட்டார்? மோசையின் மூலமாகவே உரைச்சிட்டார். ஆண்டவர் சொல்லிட்டார்.